the AVRM Primary and Nursery School ஆனுவல் டேக்கு நான் கலந்துக்கிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் வருவதுக்கு சகலம் கொஞ்சம் லேட்டாக போச்சு, அதை மன்னிக்கவும். நம்ம மதிப்புக்குரிய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மணி நாராயணன் சார், கரஸ்பாண்டன்ட் ராமையா சார், பிரின்சிபால் நாராயணன் சார் மற்றும் ஹெட்மாஸ்டர் பிரேமலதா அவர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கூடியிருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் இதான் அடிப்படை ஒரு குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள ஒரு அடிப்படையான ஒரு இது. இந்த வயதில் பேரண்ட்ஸ் நல்ல முறையில் கைட் பண்ணி பிள்ளைங்களை கரெக்டான முறையில் கொண்டு போகணும். அதில் முக்கியமாக இப்போ டிவி ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸ் நம்ம டிவியை போட்டு சீரியலோ சினிமாவோ பார்ப்போம். சிலது நல்லது இருக்குது, முக்கால்வாசி கெட்டது இருக்குது. இப்போ பிள்ளைங்களும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எது பார்த்தாலும் டக்குன்னு மனசில் பதியும். இப்போ படிக்கிறதும் பாருங்கள், இப்போ கொஞ்சம் வயசான பிறகு படித்தா அவ்வளோ ஒன்றும் நிற்காது. ஆனால் சின்ன பிள்ளைங்க ஒரு வாட்டி பார்த்துச்சுன்னா மனசில் அப்படியே பிடிச்சி நிற்கும். அப்போ சில சீரியல்லையோ சில சினிமாலேயோ தவறானது காமிப்பாங்க. அது இந்த பிள்ளைங்க பார்த்த உடனே அது மனசில் பிடிச்சி நிற்கும். அதனால அவங்களோட தவறான வழிக்கு நம்மளே கொண்டு போகுது மாதிரி வழிவகுக்கக்கூடாது. நம்மளுக்கு பொழுதுபோக்குக்காக எல்லார் வீட்லேயும் டிவி வச்சுருக்கோம், நம்ம பார்க்கணும். பட் அதே விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தவறான சீரியலை முக்காசி பாருங்கள், சண்டை போடுறது, குடும்பத்தை பிரிக்கிறது தான் சீரியலில். அந்த மாதிரி கதைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் டிவியை சிறு பிள்ளைங்கள் முன்னாடி பார்க்க தவிர்க்கவும். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்போர்ட்ஸு, நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனல், இந்த மாதிரி நல்லது நிறையா இருக்குது. அந்த மாதிரி இது பாருங்கள். அதனால் டிவி ஒரு வளரும் பிள்ளைங்களை கெடுக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது செல்ஃபோனை பிள்ளைங்க அழுகுது, செல்லத்தில் உங்கள் செல்லு தூக்கி கொடுத்துருவீங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் டச் ஸ்க்ரீன் செல்லு தான் இருக்குது. அது பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப கெடுக்கிறது. இப்போ நம்மளை விட செல்லை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த பிள்ளைங்கக்கிட்ட கேட்டால் க்ளீனாக தெரியும். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன செய்யணும், எல்லாம் நம்மளை விட அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி செல்லில் நிறைய கெட்டது இருக்குது, நல்லது நிறையா இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லாத்துலையும் நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது மாதிரி. அதனால் கெட்டது பிள்ளைங்களுக்கு போய் அது சேர்ந்துடக்கூடாது. அது நம்ம கவனமாக இருக்கணும். அதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. மூணாவது பிள்ளைங்க விளாடணும், டைம் பாஸிங் ஆகணுன்னா செல்ஃபோனு டிவியை விட நீங்கள் விளாடுறது ஊக்குவிங்க. ஓடி விளாடணும். நல்லா எவ்வளோ சின்ன வயசில் ஓடி விளாட்றோமோ, ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் விளாட்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சளி பிடிச்சிருது, கோல்டு அஃபெக்ட் ஆயிடுது, ஃபீவர் வந்துடுது, இம்யூனிட்டி பவர் இல்லைன்றீங்க. அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்டு. ரெண்டாவது பிள்ளைங்களை வீட்டிலேயே அடைச்சி வைக்கிறது. பிள்ளைங்களை அடைச்சி வைக்கக்கூடாது. நம்ம சன்ஷைனில் நின்னோம்னா அதில் விட்டமின்ஸு நிறையா இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் உச்சி வெயிலில் தான் நம்ம விளையாட விடாத தவிர ஈவினிங்கு ஆர் மார்னிங் சன்ஷைனில் பிள்ளைங்களை விளையாட விடுங்க. அதில் நிறையா நோயை தவிர்க்கக்கூடியது இந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விளையாட விடுங்க, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். படின்னு படிக்கிறது ஒரு பக்கம் முக்கியம்தான், படிப்பு முக்கியம். அதனால தான் ஸ்கூலில் சேர்த்து, நல்ல ஸ்கூலில் சேர்த்து நம்ம படிக்க வைக்கிறோம். சேம் டைம் பிள்ளைங்களை ரொம்பையும் டார்ச்சர் பண்ணி அவங்கள சின்ன வயசுலேயே நம்ம படிக்கணும்னா படிப்பு மேலே ஒரு வெறுப்பாயிரும். அந்த படிக்கிறது இன்ட்ரெஸ்டடாக படிக்கணும். அந்த மாதிரி நம்ம தட்டி கொடுத்து படிக்க வைக்கணும். அதே மாதிரி நிறையா விளாட வைங்க. எல்லாம் ஓடி ஆடி விளாடணும். கீழே விழுந்து சின்ன ஸ்கிராப்பு, ரொம்ப டேஞ்சரஸ் இல்லாமல் கீழே விழுந்தாலும் இப்போ என்ன ஸ்கிராப்பு காயம் மருந்து போட்டால் சரியாக போயிடும். நல்லா விளாட விடணும் சின்ன பிள்ளைங்கள. அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்டு. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த இப்போ கடையில் விற்கிற எல்லாமே முக்கால்வாசி இப்போ உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது தான் கடையில் விற்கிறாங்க.
அதனால் வந்து நம்ம இந்த குறுக்குறு லேஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியே கொடுக்காதீங்க. நான் வந்து அந்த கம்பெனியை பிராண்டை சொல்ல, அந்த மாதிரி பொதுவாக வந்து ஃப்ரே ஐட்டமே வாங்கி கொடுக்காதீங்க. அது பிள்ளைங்க உடல் நலத்தை கெடுக்கும். அது வந்து கேன்சரோட உண்டாக்குன்றாங்க. அதே மாதிரி ட்ரிங்க் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பெப்சி இந்த மாதிரி இது அந்த மாதிரி ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுக்காதீங்க. அதுவும் வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப கெட்டது. ஃப்ரூட்ஸு நிறைய நட்ஸு இந்த மாதிரி நேச்சர் ஃபுட்டை நிறையா கொடுங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு ஜூஸ் அடித்து கொடுங்க. அது வந்து சிரமம் பார்க்காதீங்க. வீட்டில் வந்து ஆப்பிள் அதுன்னு வாங்கி ஃப்ரூட்ஸ் செலவழித்து நம்ம 1000 செலவு பண்ணுறோம். அதோடு இந்த ஃப்ரூட்ஸை வாங்கி வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் அடித்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு உடல் நலத்துக்கு நல்லது. இந்த மாதிரி லேஸ் அந்த மாதிரி வந்து தப்பான உணவு பொருளை வாங்கி கொடுக்காதீங்க. அது உடல் நலத்துக்கு ரொம்ப கெட்டது. அதனால் பிள்ளைங்களோட உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். சிறு வயதுலேருந்து அது கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து நம்ம வந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுக்காதீங்க. மேக்சிமம் ஒரு சளி பிடிச்சுன்னா வீட்டில் உள்ள கைப்பத்தியம் அந்த மாதிரி நாட்டு மருந்து இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்து க்யூர் பண்ண பாருங்கள். அதிகமாக வந்து எடுத்தாலும் இங்கிலீஷ் மெடிசன் ஆன்டிபயோட்டிக் போயிடாதீங்க. அது வேறு வழி இல்லைன்னா அடுத்து வந்து இங்கிலீஷ் மெடிசன் போங்க, அலோபதிக்கு போங்க. மேக்சிமம் வந்து இப்போ வந்து சளி பிடிச்சுன்னா சின்ன வெங்காயம் அடிக்கொருக்கா கொடுத்தாலே போதும், சளி போயிடும். அதில் பெப்பரை வந்து கடித்து சாப்பிட்டு கொஞ்சம் உரப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இருமல் சளின்னா பெப்பரை நல்லா ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி நிறையா கொடுங்க, சளி போயிடும். அந்த மாதிரி வந்து மெடிசன் யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு இது பண்ணுங்கள். அலோபதிக்கு போகாதீங்க. ரெண்டாவது படிப்பு ரொம்ப முக்கியம். நல்ல விதமாக பிள்ளைங்களை படிக்க வைங்க. அதே மாதிரி ரொம்ப ஆராஸ் பண்ணாதீங்க. பிள்ளைங்களோட அன்பாக இருங்க. அதே மாதிரி வந்து டீச்சர்ஸும் வந்து இந்த ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூலு, எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டு ஸ்கூல் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸு, நல்ல ஒரு அமைப்பான ஸ்கூலு. மேலும் இந்த ஸ்கூல் நல்லா வளர வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.